பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்று எத்தனாவது நாள்? உபவாச நாள், 4வது நாள். சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் எல்லாரும் உபவாச ஜபத்திற்கு வந்ததற்காக இயேசுவின் இன்ப நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன புக்கு பார்க்குறோம்? எரேமியா பார்க்குறோம். எரேமியா யார்? பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயாவுக்கு அடுத்தாப்பில் எரேமியா தான் வாராரு. எரேமியாவை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துருவோமா? எப்படிப்பட்டவர்னு பார்த்துடலாமா? பார்த்துருவோம். எரேமியா 1:5 எரேமியாவை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு வசனம் வாசிங்க பார்ப்போம். சத்தமாக வாசிங்க. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எப்போ? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே. ஏன் எரேமியாவை குறித்து அப்படி ஆண்டவர் சொன்னார்னா, எரேமியா ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். வயசுலையும் சின்னவர். எரேமியா பயந்தவர். ஆண்டவர் கூப்பிட்டவுடனே பயந்து போயிட்டார். இலகின மனசு, மென்மை உள்ளவர். அப்படி ஒரு கேரக்டர் அவர். பெஞ்சமின் தேசத்திலே, பென்யமின் குடிகளிலே, ஆசாரிய வம்சத்தில் இல்கியா அப்படிங்கிறவரோட பையனாக பிறந்திருந்தவர். ஆசாரிய வம்சத்தில் பிறந்தவர். சரியா? இந்த எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார். வா, தீர்க்க தரிசனம் சொல்லணும், என் யூத மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணுன்னு பயப்படுறார். அதுக்கு தான் அந்த வசனம். உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டு நீ ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். கரு உருவாகிறதுக்கு முன்னேறைய ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு சொல்கிறாரு. அதனால் நீ இப்போ வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இவர் யூத ஜனங்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல கூப்பிடுறாங்க. இந்த எரேமியாவுக்கு ஜனங்களை குறித்து மோஸ்ட்லி எரேமியாவில் யூத மக்களுக்கு வர்ற தேவ கோப ஆக்கினையை குறித்து தான் அவர் தீர்க்க தரிசனம் பேசுகிறார். சரியா? அப்போ அவர் மக்களை பார்த்து அந்த வேதனையான செயல்களை சொல்லும் பொழுது அழுதுகிட்டே தான் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? கண்ணீரோடையே பேசுகிறார். அதனால் அவரை ஒரு புலம்பலின் தீர்க்க தரிசி, எப்போமா ஒரு சத்தம் கண்ணீரோட சத்தமாகவே இருக்கு, புலம்பலின் தீர்க்க தரிசியாக பார்க்கப்படுறாரு. இவரோட சொந்த குடும்பத்தாரே இவரோட ஊழியத்தை ஏற்றுக்கலையாமா. இதில் அந்த தேசத்தில் இருக்கிற மூப்பர்கள் இவனை கொலை செய்ய அலைஞ்சாங்களாம். தேசத்தின் மூப்பர்கள் கொலை செய்ய அலைஞ்சாங்களாம். அதனால் ஜனங்களுக்கு விரோதமாக இவன் சொல்கிறான்னு சொல்லி பல முறை கைதியாக்கப்பட்டு காவற் கிடங்கிலே போட்டு வைக்கப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவர் தான் யார்? எரேமியா. எரேமியாவை குறித்து நம்ம பார்த்துட்டோம். சரியா? இந்த எரேமியா என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். முதல்ல அவர் யூதாவுக்கு தான் சொல்லுவார். யூத ஜனங்களுக்காக அழைக்கப்பட்டவர் தான். இஸ்ரவேல் ஜனங்களும் இவங்க பிரிஞ்சது 2 கோத்திரன்னொன்னே யூத தேசத்துக்கு தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி வந்தார். அவர் சொன்னதில் நடந்ததில்ல. அசிரியா சமாரியா தேசத்தை பிடிச்சிட்டு போயிருச்சு சொன்னாரா? இப்போ பாருங்கள், அடுத்து என்ன நடக்க போகுது? பாபிலோன் வரப்போகிறான், பிடிக்க போகிறான், உங்களையும் விட்டு வச்சுருவான், அவனை தான் பிடிப்பான், நமக்கு என்னன்ட்டு இருக்காதீங்க, உங்களையும் சேர்த்து பிடிப்பான்னு பல தடவை அவர் சொன்னார். நம்ம ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆதியாகமம் 1:2 என்ன வசனம் சொல்லுது? ஆதியாகமம் 1:2 வசனம் வாசிங்க. 1:2. எரேமியா 4:23, 22. அப்படியே கீழே 23 வாசித்துட்டு 22 வாசிச்சு பாருங்க. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும். இப்போ ஆதியாகமம் 2வது வசனத்துக்கு இங்கே ஜோடு வசனம் வந்துருச்சா? ஏன் அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு முந்தின வசத்தை அப்படியே வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள்,
அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அவ போட்டிருக்கா. அப்போ பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுக்கு அடையாளம் இதுதான். என் பிள்ளைகள் மதியற்றவர்களாக இருக்கிறார்கள், பொல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நன்மை செய்கிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக மனசு இல்லை. இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லியிருப்பார், திருப்பி வந்துட்டிங்கன்னா ஆண்டவர் சேர்த்துக்கிடுவார், வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். கேட்க மாட்டாங்க. அதனால தான் அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, 25:3 கொஞ்சம் வாசிக்கலாமா? 25 எரேமியா 25ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆமோனின் குமாரனாகிய யோசியா 13ஆம் வருஷம் துவக்கி முதல்ல ஒரு 13 வருஷம் சொல்லப்பட்டிருக்கா, அடுத்து 23 வருஷம். அப்போ அங்கே ஒரு 33 வருஷம் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். ஏசாயா 70 வருஷம் தீர்க்க தரிசனம் சொன்னாரா? இவர் 33 வருஷம் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் ஜனங்கள் கேட்கல. பாபிலோன் மன்னன் வந்தான், நேபுகாத்நேச்சர் வந்தான். என்ன செஞ்சான்? பாபிலோன் மன்னன் வந்தான். நேபுகாத்நேச்சர் நேராக எங்கே போனான் தெரியுமா? சமாரியா தேசம் இருக்குல்ல, இந்த யூத தேசத்தை மாதிரி அந்த பக்கம் வடபுறத்தில் என்ன தேசம் இருக்குது? 10 கோத்திரம் ஆளுதில்ல, சமாரியா தேசம். எப்ராயிம் கோத்திரத்தார் ஆள்றாங்கல்ல, அந்த தேசத்தை போய் அசிரியா பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த தேசத்தை ஏசாயா கண்ணால் பார்த்தது, அந்த தீர்க்க தரிசனத்தை. அசீரியா, நினிவே தலைநகரம்னு சொன்னோம்ல, அது பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம பாபிலோன்காரன் வந்தான்னா யாரை பிடிப்பான்? சமாரியாவை பிடிக்கணுன்னா யாரை பிடிக்கணும்? சமாரியாவை பிடிச்சா, அசிரியாவை பிடிச்சா சமாரியா கைக்குள்ளே வந்துடும்ல. புரியுதா? புரியுதா? சமாரியாவை பிடிக்கணுன்னா சமாரியாவை பிடிச்சி வச்சுருக்கா, அசிரியாவை பிடிச்சா சமாரியாவும் வந்துடும். பாபிலோன் நேராக வந்தான், அசிரியாவை பிடிச்சான், நினிவே நகரத்தை பிடிச்சிட்டான். நினிவே நகரம் பிடிச்சா அவன் இவனை பிடிச்சி வச்சுருக்கானே 10 கோத்திரம் ஆள்றத, இவனும் உள்ளே போயிட்டான். அவனை பிடிச்சா இவன் உள்ளே வந்துட்டானா? இன்னும் இந்த தேசம் இப்போ 2 கோத்திரம் உட்காந்துருக்கேன், யூத தேசம். ஏசாயா சொன்னாரா? எரேமியா சொன்னாரா? வருவாங்க, அவனை தானே பிடிச்சா நமக்கு என்னென்னு இருக்காத, வருவாங்க வருவாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். நேராக வந்தாங்க, யூத தேசத்தையும் பிடிச்சிட்டாங்க. நேராக வந்தாங்க, யூத தேசத்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அடிமைகளாக அவ்வளோ வரையும் எங்கே கொண்டு போகிறாங்க? பாபிலோன் நோட்டுக்கு. அதாவது முதல்ல சொல்லும் பொழுது அது கிராமமாக இருந்துச்சு. ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்ல அவன் ஒரு நாள் வருவான்னு சொல்ல இவங்களுக்கு சிரிப்பாக இருந்தது. அவனா நம்மளை பிடிக்க போகிறான்னு. பிடிக்க வர்ற காலத்தில் அவன் மகா பாபிலோனாக மாறிட்டான். மகா பாபிலோன், அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அந்த பாபிலோன் நாடு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த நாடு உள்ளே வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடிச்சிட்டு போக சொல்ல நல்ல ஹெல்த்தியுமாக இருப்பாங்கள்ல, நல்லா திடகாத்திரமாக இருக்கவங்கள கொண்டு போனாதான் நமக்கு அடிமைகளாக வேலை செய்வாங்க. அடிமைகளாக வேலை செய்வாங்க. நோஞ்சானா ஏழைகளாக இருக்கிறவங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் அவனுக்கு கொண்டு போக விருப்பம் இல்லை. வேதத்தில் அப்படி தான் எழுதப்பட்டு இருக்கு. ஏழைகளாக முடியாதவர்களாக இருக்கிறவங்கள விட்டுட்டு போயிட்டான். அவ்வளோதான். அவங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே அடிமையாக வச்சுருக்கான். இப்போது இங்கே மீதியாக இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிருக்கான்ல, இந்த கொஞ்சம் பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆள் வேணுமில்ல. ஆண்டவர் எரேமியாவை இங்கே வச்சிட்டார். வசனம் 38-28 பாருங்கள். எரேமியாவை அங்கே வச்சுட்டு போனாங்களா இல்லையான்னு பாருங்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். ஏன்னா எருசலேம் இன்னும் முழுமையாக பிடிக்கப்படணும். சரியா?
இப்போ இந்த கொஞ்சம் பேரை விட்டுட்டு போனால் இவங்களுக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்மளை இங்கே வச்சுட்டு போனாலும் அவன் ஒரு ஆளை போட்டு நம்மளை ஆளை பார்க்குறான். அவன்லாம் எங்களுக்கு ராஜா கிடையாது. எப்படி இருக்குது? பிடிச்சிட்டே போயிட்டான். கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிருக்கிறான். இவங்க சொல்கிறாங்க அவன்லாம் எங்களுக்கு ராஜா கிடையாது, நாங்கள் அவனுக்கு அடிமைகளாக இருக்க மாட்டோன்னொன்னே எரேமியா சொல்கிறாரு, ஏய் சொல்கிறத கேளுங்கப்பா. திருப்பியும் வந்துடுவான். என்ன செய்வான்? திருப்பியும் வந்துடுவான்ப்பா. வந்தான்னா சும்மா போக மாட்டான். ஆலயத்தை இடித்து போட்டுருவான். ஆலயத்தை சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவர் காம்பவுண்டு வால் அலங்கத்தை இடித்து போட்டுருவான். தேசத்தை தீக்கரைக்கையா ஆக்கிடுவான்ப்பா. கேளுங்கப்பான்னு எவ்வளவோ போராடுறார். அழுதழுது சொல்கிறார். கேட்கவே இல்லை. எகிப்துக்கு போவோங்கிறாங்க. எங்கேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார்? அப்படியும் கொஞ்சம் ஆள் ஓடிச்சு, எகிப்துக்கு ஓடிச்சு. சொல்கிறத கேட்கல. எரேமியா அழுகிறாரு. அப்படி அழுகிறாரு. ஆலயத்துக்கு முன்னாடி எரேமியாவை சிறை வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க. சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு காவல் கிடங்கு இருக்குது. இதுக்குள்ளே தூக்கி எரேமியாவை காவல் போட்டு வச்சுட்டாங்க. ஆலயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஐயோ, இவங்க செய்கிற கொடுமையில் சொல்கிறத கேட்க மாட்டேங்காங்களே, வந்தாங்கன்னா விட்டு வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி எரேமியா அழுகிறார். இந்த எரேமியா புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவரோட அழைப்பை குறித்து இருக்கும். அவரோட 5 பிரிவாக தான் பிரிச்சிருப்பாங்க. எரேமியா இதை நம்ம பிரித்து பார்த்தோன்னா பிரிவு எரேமியாவை ஊழியத்துக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்ல அழைக்கிறது இருக்கும். 2வது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் யூதாவின் வீழ்ச்சிக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைச்சிருப்பார். வீழ்ச்சிக்கு முன்னாடி, பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி, பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சர் வந்து யூத தேசத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைச்சிருப்பார். 3வது மீதியான மக்களை விட்டு வச்சுட்டு போனார்ல, அவங்களுக்கு 33 வருஷம் தீர்க்க தரிசனம் உரைச்சார் பிடிக்கிறதுக்கு முன்னாடி. மீதியாக விட்டுட்டு போன மக்களுக்கு 7 வருஷம் தீர்க்க தரிசனம் உரைச்சார். மொத்தம் 40 வருஷம் இவர் தீர்க்க தரிசனம் உரைச்சார். சரியா? 3வது பகுதியில் மீதி இருந்தவங்களுக்கு சொன்னார். 4வது மற்ற தேசங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னார். 5வது பகுதி மொத்தமாகவே எருசலேம் வீழ்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் பேசினார். இதுதான் அந்த புக்கில், எரேமியா புக்கில் இருக்குது. நம்ம அதுதான் பார்க்குறோம். சரியா? இவர் 3 ராஜாக்களின் காலத்தில் சொன்னார். யோசியா ராஜா, சிதேக்கியா ராஜா, யோயாக்கிம். சரியா? இந்த 3 ராஜாக்கள் காலத்தில் தான் இவர் தீர்க்க தரிசனம் உரைச்சார். சிதேக்கியா ராஜா காலத்தில் தான் வந்து நேபுகாத்நேச்சர் அவங்கள பிடிச்சிட்டு போகிறாங்க. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது மற்ற தேசங்களுக்கும் அவர் தீர்க்க தரிசனம் உரைச்சாருன்னு நம்ம பார்க்குறோம். எந்தெந்த தேசத்துக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல எகிப்து தேசத்துக்கு, அப்புறம் பெலிஸ்தியர் தேசத்துக்கு, அப்புறம் மோவாபியர் தேசத்துக்கு இவர் ஏசாயாவை போலவே எரேமியாவும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அடுத்து அம்மோன் புத்திரரை குறித்து சொல்கிறாரு, ஏதோமியரை குறித்து சொல்கிறாரு, தமஸ்குவை குறித்து சொல்கிறாரு, ஏலாமை குறித்து சொல்கிறாரு, பாபிலோனை குறித்து சொல்லுகிறார். இத்தனை நபர்களை குறித்தும் புறஜாதிகளுக்கும் தீர்க்க தரிசனம் எரேமியாவை வச்சு ஆண்டவர் சொல்ல வச்சுருக்கார். ஏன் இதை இவ்வளோ விலாவரியாக நம்ம பேசுகிறோன்னா, எரேமியா படிக்கும் பொழுது வசனங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கும். வசனங்கள் பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்குமா? குறைஞ்சது எப்போவும் ஒரு 13 லைனு இல்லை 14 லைனுக்கிட்ட இருக்கும். சரியா? அப்போது நம்ம படித்து ஆகணும். ஆனால் புரியாத மாதிரி என்ன செஞ்சுருவோம்? அடுத்தடுத்து ஓடி போயிடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கருப்பொருளை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும் பொழுது எரேமியாவை நீங்கள் நம்ம படிச்சிங்கன்னா, வீழ்ச்சிக்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்ன, அவருடைய அழைப்பு என்ன, வீழ்ச்சிக்கு அப்புறம் மீதியாக விட்டுட்டு போனவங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார், மற்ற தேசத்துக்கு என்ன சொன்னார், முழுமையான வீழ்ச்சிக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு எரேமியாவை நம்ம படித்தோன்னு சொன்னால் நமக்கு இன்னும் தெளிவாயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேமியாவில் நான் சொல்கிற அதிகாரங்களை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. 13ஆம் அதிகாரத்தில், அதாவது எரேமியாட்ட ஆண்டவர் அடையாளங்களின் மூலமாக பேசினார். அடையாளங்கள் மூலமாக பேசினார். 13ஆம் அதிகாரத்தில் சணல் கச்சையின் மூலமாக ஒரு செயலை குறித்து பேசினார். சணல் கச்சை
நீ எதை பார்க்குற, சணல் கச்சை அணிஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விளக்கத்தை எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுவார். சரியா? அடுத்து 18ஆம் அதிகாரத்தில் குயவன் வீட்டுக்கு அவனை அழைச்சிட்டு போய் அங்கே நடக்கிற சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவார். 18ஆம் அதிகாரத்தில் குயவன் வீட்டுக்கு, மண்பாண்டம் செய்வாங்கள்ல, அவங்க வீட்டுக்கு அவனை அழைச்சிட்டு போய், இங்கே பாரு, இந்த குயவன் கையில் இருக்கிற மண்ணை பாரு, இந்த மண் ஒரு தடவை செஞ்சு அவன் நினச்ச பொருள் வரலன்னு சொன்னால் அந்த மண்ணான மூலப்பொருளை அவன் தூர தூக்கி வீசலை, அதை மண்ணை வச்சே இன்னொரு பொருளை அவன் வளையிறானே, அவனுக்கே அந்த அதிகாரம் கொடுத்துருக்க சொல்ல, என் கையில் நீ இருக்கிற, உன்னை நான் என் விருப்பப்படி வணைய மாட்டேனா? என் இஷ்டப்படி நீ வாழலை. நான் நினச்சது ஒன்று உன் மேலே, என்னோட சித்தம் உன் மேலே வேற. இந்த ஜனங்களை குறித்து எரேமியாவுக்கு சொல்கிறாரு, இதை போய் அவங்களுக்கு நீ தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த குயவனே அவன் கையில் இருக்கிற மண்ணை இஷ்டத்துக்கு வடையிறானே, நான் உங்களை தூர போடுவேனா? நீங்கள் உங்கள் பாதை வேறையாக போனால் கூட உங்களை வச்சே நான் மறுபடியும் நான் வேறவா வணைவேனே, உங்கள் மேலே என்ன சித்தமோ அதை செய்வேனே. நீங்கள் எங்களை விட்டு போனாலும் விலகி விலகி ஓடுறீங்க, ஆனால் நான் விடுவேன், நான் உங்களை திரும்பி வாங்க, நான் உங்களை எடுத்து கெட்டுவேன், இதை வச்சு நீ அவங்களுக்கு சொல்லு அப்படிம்பார். இன்னொரு அடையாளம் 24ஆம் அதிகாரத்தில் அத்திப்பழத்தின் அடையாளமாக வச்சு சொல்லுவார். அத்திப்பழத்தின் அடையாளத்தை வச்சு சொல்லுவார். அதில் வெளிப்படுற காரியத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்படி எரேமியாவில் எல்லா சூழ்நிலைகள்லையும் தேவனுக்கு பயந்து எரேமியா நடந்தார். அவர் கற்பனையின்படி வாழ்ந்தார். அவர் 40 வருஷ தீர்க்க தரிசனத்தை செய்தார். சரியா? இதுதான் எப்படி இருக்குது, நமக்கு எரேமியா புக்கில் இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில் மூணாவதாக என்ன சொல்கிறாரு, அவங்க வருவாங்க, என்ன செய்வாங்க, நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்து தேவையில்லாததை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நேராக வருவான், விட்டுட்டு போயிருந்தால கொஞ்சம் பேரை வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி திருப்பி வா, என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் உங்களை அடிமையாக வச்சுருக்க சொல்ல எங்களை தலைவனாக ஏற்றுக்க முடியலன்னு எகிப்துக்கு ஓடுற, நாங்கள் எங்களை தலைவனாக ஏற்றுக்க முடியலன்னா நீ எதுக்கு இங்கே இருக்க, நீயே அடிமை தான், என்ன உன்னைய நான் ஏழைன்னு விட போகிறதில்ல, முடியாதவன் விட போகிறதில்ல, வாங்கன்னு சொன்னவன் சும்மா போகலை. எரேமியா காவற் கிழங்குல சர்ச்சுக்கு முன்னாடி அந்த சிறையில் இருக்கார். என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆலயத்தை இடித்து போட்டுட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டு சுற்றி இருக்கிற அலங்கத்தை இடித்து தேசத்தையே தீய கொளுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க, எரிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ வேதனை! தீர்க்கதரிசி கண்ணுக்கு முன்னாடி ஆலயம் இடிக்கப்படுதுன்னா அவர் சும்மாவே நார்மலாக தீர்க்க தரிசனம் சொல்லலாம் அழுது சொன்னவர், ஆண்டவருடைய வார்த்தையை கண்ணீர் சிந்தி சொன்னவர், வேதனையோடு சொன்னவர். அவர் கண்ணு முன்னாடி ஆலயமும் அதை சுற்றின அவ்வளோ பெரிய அலங்கத்தின் சுவரையும் இடித்து தள்ளி தேசத்தை தீய வச்சு கொளுத்திட்டு எல்லாத்தையும், அப்போ இவரும் தானே அப்புறம் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, தேசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. சரியா? இதுதான் நம்ம எரேமியா புக்கில் படிக்கிறோம். எல்லாரும் யூத மக்களும் சரி, சமாரிய தேசத்து மக்களும் சரி, எருசலேம் மக்களும் சரி, சமாரிய மக்களும் சரி, மொத்தமாக சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கே கொண்டு போகப்பட்டாங்க? பாபிலோன் நாட்டுக்கு, கல்தேயர் தேசத்துக்கு நேபுகாத் மன்னன் தலைமையில் அங்கே கொண்டு போயிட்டாங்க. சரியா? அடுத்த புக்கு நம்ம பார்க்குறது எரேமியாவுக்கு அடுத்து எரேமியா எழுதின புக்கு என்ன புக்கு? புலம்பல். சரியா? வேதத்திலேயே ஐயோன்னு தொடங்குற ஒரே புக்கு புலம்பல் புக்கு. ஐயோன்னு நம்ம எதுக்கு ஐயோன்னு சொல்லுவோம்? கவலை, மோசமான ஒரு விளைவுகளை பார்த்துட்டோன்னா, தீமையான காரியத்தை பார்த்துட்டோன்னா எப்படி தொடங்குவோம்? ஐயோ அப்படிமோ. அவர் இந்த காரியத்தை பார்த்தார், ஆலயத்தையே இடித்து தீக்கரையாக்குனதை பார்த்துட்டு அழுகையில் தொடங்குகிற புக்கு ஐயோன்னு தொடங்குறார். இவர் 5 பகுதியை பற்றி பேசுகிறார். எதை பற்றியெல்லாம் இதில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், எருசலேமின் அழிவை குறித்து பேசுகிறாரு. 2வது, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வெளிப்பட்ட தேவ கோபாக்கினை.
எருசலேமின் அழிவு 1. அவர் இந்த இதில் 5 அதிகாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எருசலேமின் அழிவு. 2வது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட வெளிப்பட்ட தேவ கோப ஆக்கினை. சரியா? 3 கலக்கமடைந்து நிற்கும் தீர்க்கதரிசியின் கண்ணீர். 4 தோற்று போன எருசலேமின் மக்களை குறித்து சொல்லியிருக்காரு. 5 மீண்டும் தங்களை கட்டுமாறு ஏறெடுக்கப்படும் மன்றாட்டு ஜெபம். இந்த 5 அதிகாரம். ஏன்னா புலம்பலையும் வாசித்துட்டு போனோன்னா என்னன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. சரியா? இப்போது 25ஆம் அதிகாரம் 11-12 எரேமியாவில் அவர் சொன்னார், 70 வருஷம் நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனில் இருப்பீங்க. 70 வருஷம் சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கே இருப்பாங்க? பாபிலோனில் இருப்பாங்கன்னு 25ஆம் அதிகாரம் 11-12 எரேமியாவில் அவர் சொல்லியிருந்தார். சரியா? உரைத்ததோடு மட்டுமல்ல, அது நடந்ததையும் கண்ணால் பார்த்தார். எரேமியா கண்ணால் பார்த்தார். பார்த்ததுனால தான் அவருக்கு கண்ணீர். ஆண்டவர் எவ்வளவோ சொல்லியும் இவங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டார். எருசலேமுக்கும் யூதர்களுக்கும் நேரிட்ட அவல நிலையை கண்டு அப்படி ஒரு அழுக. அந்த சூழ்நிலையில் தான் அவர் இந்த புலம்பல் புக்கை எழுதினார். இதில் என்ன இந்த புக்கில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், எபிரேய செய்யுள் நடைமுறையில் இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. நம்ம செய்யுள் படிப்போம்ல பாடப்புக்கில் செய்யுள் படிப்போம்ல. செய்யுள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் படிக்க சொல்ல செய்யுள் நடைமுறை எப்படி இருக்கும், ஒரு பாடல் மாதிரி, அப்படி அந்த மாதிரி சொல்லி செய்யுளை விளக்கப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த புலம்பல் புக்கு ஹீப்ரு மொழியில், எபிரேய மொழியில் செய்யுள் நடைமுறையில் எழுதப்பட்ட ஒரு புக்கு. சரியா? இந்த எபிரேய மொழியில் மொத்தம் 22 எழுத்து. மூல மொழியில் எத்தனை எழுத்து? 22 எழுத்து. சரியா? இங்கே வசனங்களை பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் இருக்கும். மூலமொழி எபிரேயத்தில் 22 எழுத்துக்கள். சரியா? இங்கே வசனத்தை பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்தை 22 வசனங்களை கொண்டு இருக்கும். இந்த 22 வசனங்களும் ஹீப்ரு வேதாகமம் இருக்குல்ல, மூல மொழியில் நமக்கு வேதாகமம் இருக்கும்ல, பைபிள், அங்கேருந்து தானே நமக்கு தொகுக்கப்பட்டு வருது, டிரான்ஸ்லேட் பண்ணி வருது. இப்போது அது எப்படி இருக்குன்னா, அந்த 22 வசனங்களும் எழுத்து, அந்த எபிரேய எழுத்துக்களை வச்சு அந்த வசனம் ஆரம்பிச்சிருக்குமா. சரியா? அப்படித்தான் நம்மளுக்கு அங்கே 22 வசனம். ஏன் 3வது வசனத்தை விட்டோன்னு சொன்னால், 3வது அதிகாரத்தில் 66 வசனம் இருக்கும். 3வது அதிகாரத்தில் 66 வசனம் இருக்கும். அப்போ அதை 22ஆல் வகுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 3 வசனமும் ஒரு எழுத்தை அடையாளப்படுத்தி இருக்குமா, எபிரேய எழுத்தை அடையாளப்படுத்தி எழுதப்பட்டு இருக்குமா. இதுதான் செய்யுள் நடைமுறையில் நம்ம இதை பார்க்குறோம். சரியா? இந்த புலம்பல் புக்கு எழுதினது அவர் என்ன பண்ணுறாரு? தேவனால் தெரிந்தெடுத்தப்பட்டு, யூத ஜனங்களை எப்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டார். எருசலேமை எப்படி பார்த்தாரு? எருசலேம் தேவனுடைய தரிசனம்னு பார்த்தோமா? எருசலேம் தேவனுடைய தரிசனம். தேவன் பார்க்கிறார் சமாதானத்தை, அங்கேருந்து உலகத்தையே பார்க்கிறார். எருசலம், இரா பார்க்கிறார், சாலேம் சமாதானத்தை உலகத்தின் நடுப்பகுதியில் இருந்து அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். எருசலேம் தேவனுடைய தரிசனம். அப்படி தரிசனமாக பார்க்கப்பட்ட எருசலேம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு உன்னதமான தேசம். ஆனால் ஜனங்கள் விக்கிரக வழிபாடுகள்னாலையும் அந்நிய தேவர்களின் வணக்கங்களினாலும் ஆண்டவர் 613 கட்டளைகளை, பிரதான கட்டளைகளை கொடுத்தாரு. ஜனங்கள் கேட்கல. கட்டளைகளை விட்டு, பிரமாணங்களை விட்டு விலகி போய் இதெல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களோடு ஐக்கியமாகி தன் தேவனை விட்டே பின்வாங்கி போனதினால் தேவ கோபாக்கினை உங்களுக்கு வரும். எச்சரிக்காமலாம் ஆண்டவர் இன்னொரு மனுஷன் கையில் ஒப்படைக்கலை.
எச்சரித்தார். அதுக்கு தான் ஏசாயா தீர்க்கதரிசி 70 வருஷம் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். எரேமியா வந்தார், முதல்ல பிடிச்சிட்டு போனவங்களுக்கு 33 வருஷமும், மீதி இருந்தவங்களுக்கு 7 வருஷமும் தீர்க்க தரிசனம் சொன்னார். யாருமே கேட்கலை. மொத்தத்தில் தேவ கோபாக்கினை வெளிப்பட்டது. எடுத்துக்கொண்டு 70 வருஷம் அந்நிய தேசத்துக்குள்ளே, அவங்க அந்நிய நாட்டுக்குள்ளே சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. அதை தான் இந்த புலம்பல் புக்கில் நம்ம பார்க்குறோம். சரியா? அந்த அந்த நாட்டை குறித்து, அந்த பிடிச்சிட்டு போன நாட்டை குறித்து, அவன் எப்படி இவங்களை உபத்திரவப்படுத்துவான், என்னென்ன கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நினச்சி எரேமியா விட்ட கண்ணீர் இந்த புலம்பல் புக்கு. ஹல்லேலூயா. இப்போ நாளைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போகிறோம்? எசேக்கியா தீர்க்கதரிசி பார்க்க போகிறோம். எசேக்கியா தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எசேக்கியாவை 2 நாள் நம்ம பிரித்து கூட பார்க்கலாம். சரியா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.